ஒரு பொண்ணுட்ட போய் கேக்குறாங்க விஜய் எப்படி ஜெயிப்பாரு, ஏற்கனவே ஜெயிச்சிட்டாராம். அவர் ஏற்கனவே தீய சக்தி தூய சக்தின்னு சொல்லி ஆவி எழுப்புதல் கூட்டத்தில் கலந்துட்ட மாதிரியே பேசிட்டு இருக்காப்ல. இங்க பார்த்தா ஜெயிச்சிட்டாராம். எங்க 234 ஏதோ அந்த பொண்ணு வாய் தவறி வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சுப்பா. அத ஒரு குரல் கண்டுபிடிச்சு அத எவ்வளவு அழகா எவ்வளவு சைஸா அப்படியே புளித்து தள்ளிட்டு இருக்காரு பாரு. அதாவது நம்பால எடுத்துக்கணும்னா நம்பாலே வாயை வாடகைக்கு வாங்கி வண்டியா புளித்து தள்ளிக்கின்னு எல்லாராண்டையும் தடியடி வாங்கினுங்கிறவன் தான் நம்ம தார்பாய் முருகன். இதெல்லாம் உனக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா தார்பாய்? ஏன் தார்பாய்? எங்க வா தார்பாய். அதாவது இவனே ஒரு நாடக சபா குரூப். அதாவது இவன் அந்த பொண்ணு போய் குறை சொல்றான். ஏன்னா நாடக சபா குரூப் நகைச்சுவை மன்னனே இங்க வாடி. அதாவது இவனே ஒரு நாடக சபா நடத்திக்கினு அதுல நகைச்சுவைன்னு ஒண்ணு பண்ணிக்கின்னு 4 பேரை இவனே செட் பண்ணி சிரிக்க வச்சுக்கின்னு இப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுல வர 5-10 வர சம்பளத்தை வச்சுக்கின்னு வயிற்ற கழுவின்னு இருக்கிற உனக்கு இவ்வளவு அதப்பு. என்ன தாண்டா ஈஸியா அடிச்சு போறீங்க. அதாவது இதுல ஹைலைட் என்னன்னா இந்த பொண்ணு பேசுறத வச்சு இந்த தார்பாய் முருகனே அந்த பொண்ணை கடிச்சு கொதறிட்டு இருக்காரு. இவரோட கதையை கட்டினா அந்த கதையை மண்டி போட்டு கண்டமேனிக்கு காரியம் எங்கவா. அதாவது காமராஜரோட சாவுக்கு அண்ணாதுரை அஞ்சலி செலுத்தினாருன்னு சொன்ன கூட்டம் தானே நீங்க. அதை சொல்லி அண்ணனும் தம்பி அந்த அளவுக்கு தடியடி வாங்கினானுங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு இந்த வேக்கான கதைலாம் உங்களுக்கு தேவைதானா தார்பாயே? ஏன் தார்பாயே கூச்சமே இல்ல?